அமெரிக்க வரியின் எதிரொலி அடுத்த 12 மாதங்களில் அமெரிக்க டாலர் ஏற்றுமதியில் ஏற்பட உள்ள அதிரடி மாற்றம். வெளியானது சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள். இலங்கையின் மிகவும் ஆபத்தான நபர் வெளிநாட்டில் அதிரடியாக கைது. ஆசாத் மௌலானாவை அழைத்து வருவதில் கடும் சிக்கல், பிள்ளையானை காப்பாற்ற போடப்பட்ட திட்டம். இலங்கை செய்த தவறே அமெரிக்காவின் வரிக்கான காரணம், சஜித் பிரேமதாச விமர்சனம். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தம், மீண்டும் ஆரம்பமாகும் திகதி அறிவிப்பு. வெளிநாடொன்றில் பெரும் மோசடி, இலங்கையர்கள் உட்பட 149 பேர் அதிரடி கைது. கடந்த 2019 இலங்கையை உலுக்கிய ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மீளவும் ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நீதி வேண்டுமாக இருந்தால் அரசாங்கங்களையே அரசாங்கம் விசாரிக்க வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஆக ஒரு முடிவின் அடிப்படையில் அரசு நிகழ்ச்சி நிரல் பயணிக்கின்றதாக இருந்தாலும் முழுமையாக கடந்த கால அரசுகளை விசாரிக்க முயலுவது ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி அழைத்து செல்லுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தி நிற்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது ஜனாதிபதி வேட்பாளராக நாமலை அறிவித்திருப்பதும் இந்த விடயத்தை பேசி ராஜபக்ஷக்களை பேசுபொருளாக்குவது ஒரு சிக்கலாகவே இருந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டிற்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன. பரீட்சையில் தோற்றிய பரீட்சாதிகள் www.donets.lk மற்றும் www.results.exams.gov.lk தளத்தில் சுட்டன் உள்ளிட்ட விவரங்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெறுபேறுகளை அறிந்து கொள்ள முடியும். மார்ச் மாதம் நடைபெற்ற சாதாரண தர பரீட்சைக்கு மொத்தம் 4,78,182 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். அவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகளாவர். இலங்கை இறக்குமதிகளுக்கு ஏற்கனவே விதிக்கப்படும் 10% வரிக்கு மேலதிகமாக 30% வரிகளுடன் மொத்தமாக 40% அமெரிக்கா வரிகளை உயர்த்தியுள்ளதால் அடுத்த 12 மாதங்களில் இலங்கைக்கு 1.2 தொடக்கம் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இழப்பு ஏற்பட சாத்தியமுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஒரு எச்சரிக்கை மணி என குறிப்பிடும் முன்னாள் தூதுவர் கனநாதன், இலங்கை வரையறுக்கப்பட்ட சந்தைகளை அதிகமாக நம்பியிருப்பது புத்தாக்கத்தை கொண்டிராதமை, அதிக உற்பத்தி செலவுகள் என்பன அதன் ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஆபத்தில் ஆழ்த்துகின்ற எனவும் எச்சரித்துள்ளார். மலேசியா அல்லது வியட்நாமை போலவே செலவு திறன், விசேட தயாரிப்புகள் மற்றும் பல்வகைமைப்படுத்தலை நோக்கி நகர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க இறக்குமதியாளர்கள் வியட்நாம், இந்தியா மற்றும் பங்களாதேஷ் போன்ற மலிவான சந்தைகளுக்கு மாறக்கூடும் என்றும் இது வெளிநாட்டு நேரடி முதலீட்டை, குறிப்பாக ஆடை துறையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகளை தழுவி பிராந்திய ஒத்துழைப்பை மற்றும் புதிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை மேம்படுத்துவதன் மூலமான ஒரு மூலோபாய மறுசீரமைப்பின் அவசியத்தையும் முன்னாள் தூதுவர் கனநாதன் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் எதிர்வரும் 21ஆம் திகதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 24 நாட்கள் நடைபெற்ற 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் 63 மனித எலும்புக்கூடுகளும், தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2இல் 2 மனித எலும்புக்கூடுகளுமாக மொத்தமாக 65 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன.
தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 புதைகுழியில் குழப்பகரமான முறையில் மனித எலும்பு சிதிலங்கள் காணப்படுவதாக சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் அனைத்தும் சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட பை, காலணிகள், கண்ணாடி வளையல்கள், ஆடைகளை ஒத்த துணிகள், பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மிகவும் ஆபத்தான குற்றவாளியாக கருதப்படும் பாதாள உலக தலைவரான கெகல்பத்தர பத்மே மலேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கெகல்பத்தர பத்மே மொமாண்டோ சாலிந்த மற்றும் கரகட்டாவின் மனைவியுடன் கைது செய்யப்பட்டதாக மலேசிய தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கெகல்பத்தர பத்மே மற்றும் பிற பாதாள உலக நபர்கள் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி மலேசியா வழியாக தாய்லாந்திற்கு தப்பி செல்ல முயன்ற போது மலேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக விசாரித்த போது கெகல்பத்தர பத்மே மற்றும் 3 பேரை மலேசிய போலீசாரால் கைது செய்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும், ஆனால் போலீசார் இன்னும் அதை உறுதிப்படுத்தவில்லை எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மலேசிய போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுக்கடை நீதிமன்ற அறைக்குள் பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமையின் பிரதான சூத்திரதாரியாக கெகல்பத்தர பத்மே செயல்பட்டதாக நம்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகளுக்கு குறைந்த வரிகளை நிர்ணயிக்க இலங்கை தவறியமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது கண்டிப்பை வெளியிட்டுள்ளார். பலவீனமான மற்றும் தன்முனைப்பு பேச்சுவார்த்தைகளே இதற்கான காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஏற்றுமதி பொருட்கள் மீது 30% வரியை அறவிட உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தன்முனைப்பு மற்றும் பலவீனமான பேச்சுவார்த்தைக்காக செலுத்தும் விலையாக இந்த வரி அமைந்துள்ளது என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக இப்போது கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதியின் எதிர்காலம் குறித்து சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிக்கலான உலக பேச்சுவார்த்தைகளுக்கு பாடப்புத்தக நிபுணர்களை நம்பியிருப்பதன் ஆபத்துகளையும் அவர் இந்த விடயத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் பைசாலாபாத் நகரில் உள்ள ஒரு மோசடி அழைப்பு மையத்தில் நடந்த பாரிய சோதனையை தொடர்ந்து பாகிஸ்தான் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட 149 நபர்களில் 2 இலங்கையர்கள் அடங்குவதாக அந்த நாட்டின் தேசிய சைபர் குற்றப்புலனாய்வு நிறுவனம் நேற்று உறுதிப்படுத்தியுள்ளது. ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் பான்சி திட்டங்கள் மற்றும் போலி முதலீட்டு மோசடிகளில் ஈடுபட்ட பெரியளவிலான மோசடி நடவடிக்கை கண்டுபிடிக்கப்பட்டதாக NCCIA அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிக வருமானம் தரும் முதலீட்டு வாய்ப்புகள் என்ற போர்வையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டு பெரும் தொகை மாற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்களில் 78 பாகிஸ்தானியர்கள், 48 சீனர்கள், 8 நைஜீரியர்கள், 4 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள், 6 வங்கதேசிகள், 2 மியான்மர் நாட்டவர்கள், 1 சிம்பாப்வேக்காரர் மற்றும் 2 இலங்கையர்கள் அடங்குவர். இந்த மோசடியின் சர்வதேச தன்மை சைபர் மற்றும் நிதி குற்றங்களை சமாளிப்பதில் எல்லை தாண்டிய ஒத்துழைப்பின் அவசியத்தை எடுத்துக்காட்டுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விசாரணைகள் மேலும் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.